ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புது சைட்டில் வந்து ஒரு வால் ரொம்ப பாசி பிடிச்சி கரியார்னு ஆகிருக்குது. அது வந்து நம்ம ஜெட் வாஷ் எல்லாம் க்ளீன் பண்ணோம்னா பார்த்துங்க, அதே நாங்கள் ஊற வச்சு தான் க்ளீன் பண்ணுறோம். அந்தளவு ப்ரெஷர் இல்லை இந்த ஜெட் வாஷில். இது கொஞ்சம் ரேட்டு கம்மியானது, அதனால் ப்ரெஷர் இல்லை. இதே ஹை குவாலிட்டியில் வாங்கினோம்னா அது சுத்தமாக க்ளீன் பண்ணிடும். நம்ம ஜெட் வாஷ் வந்து அது தாங்கலை, அதனால் நம்ம செவுத்தை ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண முடியுது. செவுத்தை ஊற வச்சு க்ளீன் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த க்ளீன் பண்ணது எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அளவு சுத்தமாக க்ளீன் பண்ணி செஞ்சால் தான் வேலை நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் லைஃப் வரும் செவுத்து. நம்ம கடமைக்கு ஏன்னா தோணுன்னு தேய்ச்சிட்டு அடித்தா லைஃப் வராது பெயிண்ட்டு. யார் வேலை செஞ்சாலும் நல்லா க்ளீனாக பெயிண்ட் நடக்கும்போது யார் வேலை செஞ்சாலும் க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு செவுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிங்க. அப்படின்னா தான் லைஃப் வரும். பாருங்கள் எந்த அளவு க்ளீன் பண்ணுறோன்னு. தயவுசெய்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அடிங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு செவுறு வந்து பார்க்கறது நல்லாயிருக்கும், லைஃப் வரும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள் இது அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு. எப்படி இருந்த செவுறு இந்த அளவு சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் அடிக்கணும் பெயிண்ட்டு. பிளாக்காக இருந்தது செவுறு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.